ஓபிஎஸ் முன்னாடி சொல்லியிருந்தாரு, அரசியல்ல நிரந்தர எதிரியும் இல்ல, நண்பனும் இல்ல அப்படின்னு. தத்துவ ஞானியா ஏதோ புக்கில் படிச்சுட்டு பேசியிருப்பாரு. செங்கோட்டையனும் இப்போ எதிராக கிளம்பி இருக்கிறாரு. இவங்கெல்லாம் திமுகவுக்கு போறாங்க அப்படின்னு சொல்றாங்களே சார், அதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? திமுக எதுக்கு? திமுக அவனா லூசா போச்சு. திமுக அவங்க திமுக தான் அவங்களோட எதிரி. திமுகவை வெற்றி கொள்வதற்காக இவங்கெல்லாம் ஆர்கனைஸ் ஆகிறாங்க. ஆனால் அதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. இருந்தபோதிலும் கட்சி யார் தலைமையாக இருக்கிறதுன்ற சண்டையில் செங்கோட்டையன் தலைமையாக இருக்கிறதுக்கான வேலைகள் நடந்துகிட்டு. இப்போ இந்த விஜய் அவர்களுடைய பேச்சு எப்படி பார்க்குறீங்க சார்? அவருடைய திருச்சி சந்திப்பு என்ன பேசினார் அவர்? விஜய் பாஜகவை எதிர்த்து என்ன பேசினார்னு தெரியல. ஏதோ பேப்பரில் எழுதி வச்சது தானே சொல்றீங்க. அதை பேப்பர் பிரிண்ட் அவுட் எடுத்து எல்லாருக்கும் வீசிஞ்சா அவன் படிச்சுட்டு போயிருப்பான்ல. அது போய் என்ன பேப்பரை போய் அங்கே போய் பேசுறீங்க? அவருக்கு கூட்டம், அவர் ஒரு மாஸ் லீடர், அவர் திருச்சி அவங்களா சொல்லிக்கிற வேண்டியது. மாஸ் லீடரு, பாஸ் லீடரு அப்படின்றது அவங்களா என்ன சினிமாவை நான் 10 பேரை ஜூனியர் ஆர்டிஸ்ட்டை வச்சு தலைவான்னு கத்த விடுறது எல்லாம் சொல்லிக்கிறாங்க. விஜயை இது வரைக்கும் ஒரு பொருட்டா ஆளுங்கட்சிகளா இருந்தாலும் சரி, எதிர்கட்சிகளா இருந்தாலும் சரி, பெரிய அளவுல விமர்சிக்கல. இந்த திருச்சி கூட்டத்துக்கு அப்புறம் பெரிய அளவுல விமர்சிக்கிறாங்க. அதை விஜய் ஒரு அறிக்கையா கூட கொடுக்குறாரு, நான் வெளியே வந்த உடனே என்னை விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு. இது தாவேக்காக்கு ஒரு வெற்றியா அவங்க தொண்டர்கள் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. எப்படி சார் இது? அவன் சின்ன பையங்க ஏதாவது குழந்தை பசங்க ஏதாவது பேசிட்டாரு. 2026 வரைக்கும் அவருக்கு பொழுதுபோக்காக இருக்கும். 2026க்கு அப்புறம் அவருக்கு வீட்டுக்கு போயிடுவார். அரசியல் கட்சியை கலைச்சிட்டு திருப்பி படத்துக்கு போயிடுவார்.